இதுல பிசாசு தந்திரங்கள், இரண்டாவது வான மண்டல பொல்லாதாவி. இந்த ரெண்டுக்கும் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை பொனோரியஸ், டயபலோ. இந்த ரெண்டு வார்த்தையும் தான் மத்தேயு 22வது அதிகாரம் 18வது வசனமா 22:18வது வசனத்துல துர்க்குணம்ன்ற வார்த்தை. மத்தேயு 22வது அதிகாரம் 18வது வசனத்துல துர்க்குணம்ன்ற வார்த்தைக்கு இதே பொனோரியஸ், இதே டயபலோஸ்ன்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா அங்க துர்க்குணம்ன்ற வார்த்தை இருக்கு, இங்க பொல்லாத ஆவின்று. அப்ப சொல்ல வர்றது என்னன்னா, பொல்லாத ஆவியை குறித்து சொல்லப்படல, நமக்கு உள்ள தோன்றுகிற துர்க்குணங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நீ அவருடைய பிள்ளையா இருக்கிற, திருத்துவத்துக்குள்ள ஒரு நபரா நீ இருக்கிற. அப்படி இருக்கக்கூடிய நீ இன்னும் துர்க்குணம் உனக்குள்ள ஆளுகை செய்துனா, நீ ஒரு விஷயத்தை நீ என்ன பண்ணல, இன்னும் நம்பவே இல்லை. என்ன நம்பல அப்படின்னா, திருத்துவத்துக்குள்ள நீ இருக்கிறன்றத நீ நம்பல, ஆண்டோடைய வார்த்தை நீ பிடிச்சு கொள்ளல, சத்தியத்துக்குள்ள இல்ல, விசுவாசத்துக்குள்ள இல்ல, ரட்சியத்துக்குள்ள இல்ல, ரட்சணியத்துக்குள்ள இல்ல, சுவிசேஷத்துக்குள்ள இல்ல அப்படின்றதுதான் அது அடையாளம். நீ இப்ப எதுல எல்லாம் இல்லையோ அதுல எல்லாம் நீ இருந்த அப்படின்னா உனக்குள்ள இருந்த துர்க்குணங்கள் எல்லாம் வெளியில போக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி பவுல் மூலம் ஆண்டவர் சொல்ல வர்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, பிசாச விரட்டுற வேலையிலேயே உனக்கு டைம் முடிச்சு போயிருது, பிசாச பத்தி யோசிக்கிறதுலயே உன்னுடைய டைம் எல்லாம் முடிஞ்சு போயிருது, உன்னுடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்றதுலயே டைம் எல்லாம் முடிஞ்சு போயிருது. இதை தாண்டி ஒரு இடம் இருக்கு, அந்த இடம் என்னன்னா, திருத்துவத்துக்குள்ள நீ இருக்கிற. திருத்துவ குடும்பத்துக்குள்ள உன்னை அடாப்ட் பண்ணிருக்கிறோம், திருத்துவ குடும்பத்துக்குள்ள உன்னை பிள்ளையாக மாற்றி இருக்கிறோம். நீ இதை நம்புன அப்படின்னா, இதை நீ உணர்ந்த அப்படின்னா, பரலோகமும் பூலோகம் ஒன்றாக மாறுகிறத நீ உன்னால பார்க்க முடியும், உணர முடியும். நீ இதை சரியா உணர்ந்தா, நீ இருக்கிற இடத்துல உன் கண்கள் திறக்கப்பட்டு பரலோகத்தை நீ என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அதே நேரத்துல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் உன்னை காயப்படுத்தவே முடியாது. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய அதிகாரங்கள்ல இருக்கவங்க கூட உனக்கு அழுத்தம் கொடுத்தாலும் அவர்களால உன்னை தோற்கடிக்கவே முடியாது. ஏன்னா பரலோகமே உன்னோடு இணைந்து செயல்படுகிறது. அல்லேலூயா.